आश्रितवत्सले अशोके अमृते अनगे श्रीरङ्गभक्तुप्रिये श्रीरङ्गनायिके श्रीरङ्गभक्तुप्रिये श्रीरङ्गनायिके क्षीराब्धिसम्भूते क्षीरार्णवनाथ हृदये क्षीराब्धिसम्भूते क्षीरार्णवनाथ हृदये रघुनन्दन रसिके यदु नन्दनयुगला रघुनन्दन रसिके यदु नन्दनयुगला हरि हरिवल्लभे मधुसूदन मनोहरे हरि हरिवल्लभे मधुसूदन मनोहरे पद्मोद्भवे पद्मासने पद्मनाभप्रिये पद्मोद्भवे पद्मासने पद्मनाभप्रिये पुरुषकरभूते पुरुषोत्तमवल्लभे पुरुषकरभूते पुरुषोत्तमवल्लभे करुणे कमले कान्ते कस्तूरी तिलके करुणे कमले कान्ते कस्तूरी तिलके कावेरी तनये कैङ्कर्यवर्धके कावेरी तनये कैङ्कर्यवर्धके माङ्गल्यदायिके मधुरे महनीये माङ्गल्यदायिके मधुरे महनीये मारुति पूजिते मम मातशरणं मारुति पूजिते मम मातशरणं यामुनवन्दिते यतिराजसेविते यामुनवन्दिते यतिराजसेविते कुरेशकीर्तिते भट्टार्यप्रियमाद कुरेशकीर्तिते भट्टार्यप्रियमाद स्वागतं 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 जननी आश्रितवत्सले अशोके अमृते अनगे स्वागतं 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 जननी ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்களோட கிருபையால ஸ்ரீ தர்மம் கிளாஸ் தொடங்குறது. இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயத்த தாயாருக்கு ஒரு உபச்சாரத்தை பண்ண போறோம். அது என்ன அப்படின்னா, தாயாருக்கு நம்ம திருமஞ்சனம் அபிஷேகம் பண்ண போறோம். அது வெறும் அபிஷேகம் இல்ல, அபியங்க ஸ்நானம் அப்படின்னு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்ட போறோம். எல்லாரும் அதுக்கு ரெடி ஆயிருப்பேன்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு. தாயாருக்கு நம்மளே ரொம்ப ஸ்ரத்தையா எண்ணெயை தேய்ச்சி குளிப்பாட்ட போறோம்.
எல்லாரும் அழகா எண்ணெய் எடுத்துக்க போறோம். எண்ணெயை கையில எடுத்துட்டு தாயாருக்கு தேய்க்க போறோம். ரொம்ப அற்புதமான விஷயம் இது. அடியேன் இப்போ அந்த ஸ்தோத்திரத்தை பாட பாட நீங்க தேய்க்கலாம். நிதானமா தேய்க்கலாம். अनुग्रहपरां वृत्तिम् अनगाम् हरिवल्लभा अशोका अमृतां दीपा लोकशोकविनाशिनी नमामि धर्मनिलया करुणां लोकमातरम्. ரொம்ப அழகா எண்ணெய் தேய்ச்சி விட்டாச்சு. தாயாருக்கு எண்ணெய் தேய்ச்சு அடுத்த உபச்சாரத்தை நாளைக்கு தான் பண்ண முடியும். நாளைய தினம் பண்ணுவோம். இன்றைய தினம் மேற்கொண்டு நம்ம ஸ்திரீத்துவம் எப்படி நாமெல்லாம் ஸ்திரீகளா இருந்து ரொம்ப உயர்ந்த ஜென்மத்தை அடைந்திருக்கோம். இந்த ஸ்திரீ சரீரம்ங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். அதுல ஸ்திரீயோடைய பஞ்சபூதங்களாலான சரீரம், ஓஜஸ் பலம், ஸ்திரீயோடைய தாங்கக்கூடிய சக்தியும் அவளுடைய எதிர்ப்பு சக்தி என்ன, என்டியூரன்ஸ் அண்ட் இம்யூனிட்டியை பார்த்தோம். த டீப் எமோஷனல் வயரிங், அந்த கட் ஃபீலிங் உடனே ஒரு ஸ்திரீக்கு வரும், அந்த இன்ட்யூஷன் வரும். அது ஸ்திரீக்கு தான் ரொம்ப அதிகம். த செகண்ட் பிரெயினான நம்மளுடைய கட், நம்மளுடைய எலிமெண்ட்ரி கெனால்னு சொல்றோமே, நான் சொன்னேன் இல்லையா, இன்டெஸ்டைன்ஸ்லேருந்து இந்த வயத்துலேருந்து எல்லாமா சேர்ந்து நமக்கு பல விஷயத்த இண்டிகேட் பண்ணும், காமிச்சு கொடுக்கும். அது நேர பிரைமரி பிரெயினோட உடனே நமக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் உண்டு. உடனே தெரிஞ்சிடும் நமக்கு. பிரைமரி பிரெயினுக்கு ஒரு விஷயத்த சிக்னல் பண்ணி இதுதான் இப்படிதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டு சிஸ்டம் ஸ்திரீயோட சரீரம். அதுதான் அந்த டீப் எமோஷனல் வயரிங்னு பாக்குறோம். அது மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமும் கூட, இந்த இன்ட்யூஷன்ங்கிறது. இது நீங்க போக போக நன்னா உணர்வேன். அடுத்தது த வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்கன் ஊம்ப பத்தி பார்த்தோம். இந்த இந்த கர்ப்ப கிரகம்னு சொல்றது நமக்கு அவ்வளோ நன்மையை பண்ணும். நமக்குனே ஏற்பட்ட பெருமாள் நமக்கு மட்டும் கொடுத்த ஆர்கன் இது, ஆர்கன் ஆஃப் கிரியேஷன். அதுக்குள்ள சிருஷ்டியே நடக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆர்கன் வேற யாருக்கும் கொடுக்கல, நமக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கார். அப்படி ஒரு பிளஸ்டு ஆர்கன் அது. அதுக்கு ஒரு சின்ன நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஊம்புக்கு ஒரு கிராட்டிடியூடு, ஒரு நன்றியை இன்னைக்கு தெரிவிப்போம். ஜஸ்ட் ஒரு 30 செகண்டுக்கு அந்த நன்றியை தெரிவிச்சால் கூட போறோம். எல்லாரும் உட்கார்ந்துருக்கிற விதத்துல உட்காந்துக்கலாம். சேர்ல உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, கீழே உட்கார்ந்தாலும் பரவாயில்ல. இந்த ஓம் ஸ்பேஸ், இப்போ இந்த அழகான ஸ்திரீ அவளுடைய கையை அந்த ஓம் ஸ்பேஸ்ல வச்சுட்டு இருக்கா. அதுல நாமும் வச்சுப்போம் நிதானமா. அந்த ஓம் ஸ்பேஸ்ல வச்சுட்டு ஊம்புக்கு 30 செகண்ட்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்ல போறோம். 30 செகண்ட்ஸ். எல்லாரும் ரெடி ஆயிருப்பேன்னு நினைக்கிறேன். கண்ணை மூடிக்கணும். அந்த ஊம் ஸ்பேஸ், அந்த ஊமை மட்டும் மைண்ட்ல வாங்கிக்கணும். பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கிறத நினைச்சுட்டு அந்த ஊம்புக்கு
தேங்க் பண்றோம். ஸ்டார்டிங் நவ். அற்புதம். ஊம் ஸ்பேஸ்க்கு தேங்க் பண்ணிட்டோம். நம்ம ஊம்புக்கு தேங்க் பண்ணியாச்சு அத்தனை பேரும். இப்போ ஊம் ஸ்பேஸோட கிரேட்னஸ பார்த்தோம். அது மட்டும் இல்லாம ஊம்போட கிரேட்னஸையும் பார்த்தோம். இந்த ஊம்போட டீடைல்ஸ், இன்னும் டீடைல்டா இதோட கிரேட்னஸ பார்க்க போறோம். நான் சொன்னேன், இந்த ஊம்பு வந்து நம்முடைய எமோஷன்ஸ், மெமரிஸ், நிறைய மெமரிஸ், எமோஷன்ஸோட அசோசியேட் ஆன மெமரிஸ், இந்த மெமரிஸை ரொம்ப நல்லா ஸ்டோர் பண்ணிடும். அது மட்டும் இல்ல, ஆன்சிஸ்ட்ரல் பேட்டர்ன்னு நம்ம அம்மாவோட அம்மா அப்படின்னு நமக்கு தாய் வழி இருக்கக்கூடிய அந்த பரம்பரை இருக்கு இல்லையா, அந்த பேட்டர்னை இந்த ஊம் வந்து ப்ரிசர்வ் பண்ணிட்டே வரும். அந்த பேட்டர்ன் நம்ம அம்மாவோட ஊம்புல இருக்கிறதுனால, அம்மாவோட ஊம்புல இருக்கிறதுனால, நம்மளுடைய பாட்டியோட ஊம்புல இருக்கிறதுனால, இந்த ஊம்போட இந்த ஆன்சிஸ்ட்ரல் பேட்டர்ன் ஒண்ணு உள்ள வந்துட்டே இருக்கும். ஊம் ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கும். சில மெமரிஸை கூட ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கும். இது வந்து ரொம்ப டீப் இன்சைட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது நம்ம டீடைல்டா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய 45 daysல ஸ்ரீ தர்மம் இஸ் வெரி வாஸ்ட், பெரிய சமுத்திரம் மாதிரி. அதுல ஜஸ்ட் நம்ம பாக்குறதுங்கிறது ஒரே ஒரு ஃபியூ டிராப்ஸ் தான் இப்ப பார்க்க போறோம். நிறைய இருக்கு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதன்படி வாழறதுக்கும். ரொம்பவும் நன்னா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அது தெரிஞ்சுக்க அவ்வளவு ஆனந்தம் ஏற்படும் நமக்கு. ஏன்னா நம்மளுடைய பிளெஸிங் என்னன்னே தெரியாம இருக்கும். இவ்வளோ எம்பெருமான் நமக்கு கிருபை பண்ணிருக்காருங்கிறத நம்ம இன்னும் உணராம இருக்கோம். அதை உணர யூ வில் பிகம் வெரி ஹாப்பி. நம்ம யாரையோ கம்பேர் பண்ணிட்டு, எதையோ கம்பேர் பண்ணிட்டு, யாரோடையோ போட்டி போட்டுண்டு ரொம்ப சிரமப்பட்டு இருக்கோம். மிசரிய நம்மளே வரவழைச்சுட்டு இருக்கோம். ஆனா உண்மையை உணர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம் அளவு கடந்ததா இருக்கும். ஸோ இந்த ஊம்பு இருக்கிறதுனாலதான் நம்முடைய மத்த ஆர்கன்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணப்படுறது. ஹார்ட்டோ, லிவரோ, லங்ஸோ அத்தனையும் ப்ரொடெக்ட் பண்ணப்படுறதுன்னா பிகாஸ் ஆஃப் ஊம்பு. இந்த யூட்ரஸ், இந்த கர்ப்ப கிரகம் அத்தனை எமோஷன்ஸையும் வாங்கிட்டு, நம்மளோட அத்தனை சிரமங்களையும் தான் வாங்கிட்டு நம்மளை ப்ரொடெக்ட் பண்றது. அதுக்காகவே எவ்வளோ தடவை நீங்க கிராட்டிடியூட், எவ்வளோ தடவை அதுக்கு நன்றி சொன்னாலும் போராது. அவ்வளோ நன்றி தெரிவிக்கணும். அதனால முடிஞ்சதுன்னா எவ்ரிடே 30 seconds or 1 minute ஊம் ஸ்பேஸ்ல உங்களுக்கு எப்ப தோன்றதோ அப்போ ஊம் ஸ்பேஸ்ல நீங்க கைய வச்சுட்டு ஜஸ்ட் தேங்க் ஊம்பு. அந்த ஊம்ப தேங்க் பண்ணுங்க. நீங்க தேங்க் பண்ண அது ஹீல் ஆக ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலி. பட் நம்ம தனியாவும் ஹீலிங் பண்ண போறோம். அதுவே உங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணும். ஒரு ஆனந்தம்னா ஒரு இன்ஃபைனைட் பிளிஸ், அத நம்மளால அழுக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதை நம்ம மேலும் மேலும் பார்ப்போம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்திரீ தர்மம் அனைத்து ஸ்திரீகளுக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு. உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற அரிய வாய்ப்பு. ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒவ்வொரு பேட்சிற்கும் சந்தேகங்கள் கேட்க தனி போஸ்டர் அனுப்பப்படும். நம்முடைய அம்மங்காரின் கிருபையால், அனுகிரகத்தால் அனைத்து சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிக்கப்படும். அனைவரும் உங்கள் வகுப்பு நேரத்திற்கு அனுப்பப்படும் அந்த போஸ்டரின் கீழ் மட்டும் உங்கள் சந்தேகங்களை பதிவு செய்யுங்கள். இதனால் எல்லா கேள்விகளுக்கும் தெளிவாகவும்
உங்களுக்கு புரியும்படியும் பதிலளிக்க முடியும்.